ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜி. நம்ம ஊர் சுத்தலாம் சேனல்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ் பார்த்தாலே தெரிஞ்சிருப்பீங்க, தமிழ் லாங்குவேஜ் இல்லைன்னு. ஆந்திரா மாநிலத்துல சித்தூர் மாவட்டத்துல பகிதா அப்படிங்கிற நதிக்கரையில ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்குங்க. என்ன கோயில் அப்படின்னு பாக்குறீங்களா? நம்மளோட காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் தாங்க இப்ப நம்ம வந்திருக்கோம். இந்த கோயிலை பத்தி எல்லாருமே சூப்பரா அழகா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமின்னு சொல்லிக்கிட்டு இங்க என்ன வேணாலும் கண்டிப்பா நடக்குமாமா. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் வரைக்கும் சித்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 11 கிலோமீட்டருங்க. திருப்பதியில இருந்து 68 கிலோமீட்டர் தொலைவுல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் எப்படி உருவாச்சு, இதோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா நான் சொல்றேன். தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க. நாட்டில் மிகப்பெரிய விநாயகர் மூர்த்தி அமைந்துள்ள ஆலயங்களில் இதுவும் ஒன்றுங்க. அது மட்டும் இல்லைங்க, மூலவர் வரசித்தி விநாயகர் சுயம்பு மூர்த்தியாக தோன்றியிருக்காரு. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் இருக்கிற தேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த தேர் இழுக்கும் காட்சி பார்த்துட்டிங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்துட்டிங்கன்னா 1336ஆம் ஆண்டு முதலாம் குலோத்துங்கன் காலத்துல கட்டப்பட்டு விஜயநகர பேரரசால தாங்க இந்த கோயில் மேம்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குங்க. ஃபேமிலியோட நீங்க திருப்தியா நீங்க சாமி கும்பிட்டு போகலாம். இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா, கோயில்ல அந்த சுயம்பு லிங்கம்னு சொன்ன இல்லைங்க விநாயகர் கோயில், விநாயகர் மட்டும் இல்லைங்க, பக்கத்திலேயே சிவன் பார்வதி கோயில் அமைஞ்சிருக்கு. அதுதாங்க இந்த கோயில். இப்ப காணிப்பாக்கம் கோயிலோட வரலாறு என்னங்கிறது பாத்துட்டோம். இது எப்படி இந்த கோயில் உருவாச்சு அப்படின்னு பாக்கலாங்களா? சோ அந்த காலத்துல புராண காலத்துல பாத்துட்டோம்னா 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. ஒருத்தருக்கு காது கேட்காது, இன்னொருத்தருக்கு கண்ணு தெரியாது, இன்னொருத்தருக்கு வாய் பேச முடியாது. சோ இவங்க 3 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நீர்ப்பாசன வசதி இல்லை. சோ என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட நிலத்திலேயே ஒரு கிணறு ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லிட்டு கிணறு தோன்றாங்க. அப்படி ஒரு இடத்துல தோண்டிட்டு இருக்கும்போது ரத்தம் பீறிட்டுச்சுங்க. அந்த யானைமுக கடவுள் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. சரி, இது எல்லாரும் கடுமையாக முயற்சி செஞ்சு இந்த கடவுளை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு அந்த விநாயகர் முயற்சி செய்கிறாங்க. யாருனாலே வெளியில் எடுக்க முடியல. அதனால் அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கிணத்துல இளநீர் தண்ணியை அபிஷேகமாக செய்கிறாங்க. அந்த இளநீர் தண்ணி அப்படி அபிஷேகமாக செய்யும்போது பக்கத்தில் காணியில் பாஞ்சிருச்சு. எனவே அந்த ஊருக்கு காணிப்பாக்கம்னு பேர் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்கள் செல்ல செல்ல அந்த கிணத்துக்குள்ளேயே விநாயகர் சன்னதியை எழுப்பி வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் இங்கே கோயிலே உருவாயிருக்கு. இந்த கோயிலோட தனி சிறப்பு என்னன்னு தெரியுங்களா? எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா பிரசாதமாக திருநீரும் சந்தனம் குங்குமம் தாங்க தருவாங்க. காணிப்பாக்கம் விநாயகர் கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற கிணற்று நீரை தாங்க பிரசாதமாக பக்தர்களுக்கு தராங்க. அந்த கிணற்று நீரை நம்ம குடித்தோம்னா நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பரவி வரும் ஒரு ஐதீகமாக இருக்குங்க. இந்த கோயிலோட வழிபாடு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆலயத்தில் வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக தீர்த்து கொடுக்குறாருங்க. கொடுக்கல் வாங்கல் தகராறு, நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சத்திய பிரமாணம் எடுக்கும் நிகழ்ச்சி ஏற்படுதுங்க. கடன் வாங்கியிருக்கிறவங்க ஏமாத்திருந்தாலோ இல்லை பெண்களை ஏமாற்றியவங்க, இந்த மாதிரி எல்லா வகையான குற்றச்சாட்டு செய்கிறவங்க எல்லாத்துக்குமே குற்றச்சாட்டு செய்பவர்கள் இங்கே நடக்கும் சத்திய பிரமாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா, நிரபராதியாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு தண்டனையும் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. இதுவே அவங்க பொய் சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கடுமையான தண்டனையை கொடுக்குறாங்கங்கிறது அங்கே இருக்கிற ஊர் மக்கள் நம்பிக்கை. காணிப்பாக்கம் பகுதியில் உள்ள பக்தர்கள் எல்லாருமே இந்த விநாயகரை தலைமை நீதிபதியாக தாங்க பார்க்குறாங்க. பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு தண்டனை தந்து உண்மையை நிலைநாட்டுபவர் தான் நம்ம காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில்னு எல்லாருமே சொல்கிறாங்கங்க. காணிப்பாக்க விநாயகர் பார்த்துட்டிங்கன்னா நாளுக்கு நாள் இன்னும் வளர்ந்துட்டே தாங்க இருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வெள்ளிக்கவசம் போட்டிருக்காங்கங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாருமே ஒரு டைமும் அந்த வெள்ளிக்கவசத்தை மாற்றி மாற்றி போடும்போது அந்த வெள்ளிக்கவசம் அந்த விநாயகருக்கு பத்தாமல் போனதுனால வெள்ளிக்கவசம் அணியிறதவே நிறுத்திட்டாங்கங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட நடை திறப்பு பார்த்துட்டிங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் நடை திறந்து தாங்க இருக்கும். இடையில எப்போவும் நடை சாத்துறது இல்லைங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வாரம் காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் கோயில் பத்தி பார்த்தாச்சு. அடுத்த வாரம் எங்க அப்படிங்கறது நீங்க கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜி. நம்ம ஊர் சுத்தலாம் சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.